எம்பியோட ஆளுகளாம் அவன் நடிக்கிறதுக்கு வர்றாங்க. ஃபைட் சீன் நடக்குது. இருந்தாலும் இவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நிறையா ரவுடியெல்லாம் மாடாக வராங்க, அடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. இவன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்பாவுக்கு கால் பண்ணுறான், தலைவருக்கு அன்னைக்கு தான் லாஸ்ட் டே, ஒர்க்கிங் டே. வண்டியில் கண்டக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் டே, ரிட்டையர் ஆக போகிறார். லாஸ்ட்டு ட்ரிப்பு. ஃபோன் பண்ணுறான், இந்த மாதிரி என்னை துரத்திக்கிட்டு வராங்கப்பா, எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இதுவரையும் இந்த அம்மையும் வந்து இப்படி பயந்து அடியாட்களுக்கு பயப்படக்கூடிய ஆளே கிடையாது. ஏன்னா இந்த ட்ரிப்பு வலுவான அடி அப்படின்னு சொல்லி துரத்திக்கிட்டு இருக்காங்கப்பா, வந்து காப்பாற்றுப்பா, ப்ளீஸ் காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்கிறோம். தலைவருக்கு ஐயோ பதட்டம் ஆகிடுச்சு. ஐயோ என்னடா இது, நம்ம டியூட்டியில் இருக்கோம், சரி எப்படியா இறங்கி போய் காப்பாற்றணும், எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஜிபிஎஸ் எல்லாம் எங்கே இருக்குன்ற ட்ராக் பண்ணுறாருல, ஜிபிஎஸ் இருக்குல்ல. இருந்தாலும் பார்க்கும்போது அந்த பஸ்ஸு மூவ் ஆகிட்டு இருக்கு. பஸ்ஸோட பின் கண்ணாடி வழியாக பார்க்கும்போது மகன் கொஞ்சம் தூரத்தில் ஆடியாட்கள் துரத்திக்கிட்டு இருக்காங்க. மகன் ஓடியா இருந்துக்கிட்டு இருக்கான், அடிச்சிருக்காங்க, நல்லா துரத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அப்படின்றத பின்னாடி பஸ்ஸோட பின் கண்ணாடி வழியாக தலைவர் பார்க்குறாரு. எப்படியா மகனை காப்பாற்றணுமே அப்படின்ட்டு விசில் அடித்து வண்டியை நிப்பாட்டணும் அப்படின்னு விசில் அடிக்கிறாரு. வண்டி நிற்கலாம். ஏன்னு பார்த்தா அங்கே டிரைவருக்கு ஹார்ட் அட்டாக், இதயத்தில் துடிச்சிக்கிட்டு இருக்காரு. வண்டி ஓட்டுறதுக்கு அவரே திணறிக்கிட்டு இருக்காரு. என்னடா வண்டி விசில் அடித்து வண்டி பஸ்ஸு நிற்கலையே அப்படின்னு பார்க்க டிரைவர் அங்கே பஸ் ஓட்ட முடியாமல் பஸ்ஸு மண்டக்க அப்படி போயிட்டுருக்கு. டிரைவருக்கு ஹார்ட்டு வலி. சரி, இப்போ வந்து ஐயோ என்னடா இப்போ டிரைவரை காப்பாற்றுறதா, பஸ்ஸு ஓடி எங்கிட்ட போய் முடிச்சுன்னா பேசஞ்சரோடைய பாடு இதாயுமே, பேசஞ்சரை காப்பாற்றுறதா, மகனை காப்பாற்றுறதா? விதி சில நேரங்களில் இப்படியும் வேலை செய்யும்.